Welcome to Satish Kohli Vlogs. Satish Armida. செம்ம வர்த் சான்ஸே இல்ல 360 டிகிரி. இன்றைக்கி நாங்கள் நைனிடால் போன வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறீங்க. போய் கொஞ்ச நாள் ஆச்சு, பட் போஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தாங்க டைம் கிடச்சிது. நாங்கள் ஜிம் கார்பெட் அண்ட் நைனிடால் போயிருந்தோம். ஜிம் கார்பெட்டோடைய வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், நீங்கள் போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த நாள் வந்து நாங்கள் ஜிம் கார்பெட்லேருந்து நைனிடால், அது வந்து ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன், அங்கே தான் வந்து போயிருந்தோம். ஸோ ஜிம் கார்பெட்டில் வந்து எல்லா சைட் சீயிங்கு ப்ளஸ் ஜங்கிள் சஃபாரி இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து பேக் பண்ணி நைனிடால் நோக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். காலையில் இங்கே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பேக் பண்ணிவிட்டு நைனிடால் போனோம். நைனிடால் போகிற வழியில் ஒரு 2 சைட் சீயிங் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைனிடாலோடைய ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணிட்டோம். இதுதான் நாங்கள் போன வழியில் பார்த்த ஒன் ஆஃப் த சைட் சீயிங் பிளேசஸ், கர்ஜியா தேவி டெம்பிள். ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஊரில் எப்படி முருகர் கோயிலெலாம் ஒரு சின்ன குன்றின் மேல் இருக்குமோ அதே மாதிரி இங்கே இந்த தேவி டெம்பிள், அதாவது இது பார்வதியோட ஒரு வடிவம்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த தேவி டெம்பிள் வந்து ஒரு குன்று மேலே இருந்துச்சு. அது வந்து அதோடைய கீழே அடிவாரம் ஃபுல்லாக வந்து ஒரு அழகான நதி வந்து ஓடிட்டு இருந்தது. இது வந்து ராம்நகர், அதாவது இந்த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்கிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இந்த கோயில். இந்த கோயில் வந்து ஒரு குன்று மேலே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் இது. இதோட எலிவேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபீட் அபவ் தி கிரவுண்ட் லெவல். இந்த கீழே ஓடுது இல்லையா இந்த நதி வந்து கோசி நதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான டெம்பிளாக இருக்குது. கீழே வந்து இந்த நதி வந்து ஓடுது. அதுவும் இந்த நதி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு சீசன் டைமில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து இந்த ஃபுல் மூன் டே அப்போது நிறைய பூஜாலாம் வந்து நடக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் போன அன்றைக்கே வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கூட்டம் இருந்ததால் எங்களால் வந்து இந்த கோயிலுக்குள்ளே எங்களால் போக முடியல. கிட்டத்தட்ட வந்து க்யூ வந்து வெளியே வரைக்கும் நின்றுட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் நாங்கள் அந்த படிக்கட்டு ஏறி போய் பார்த்துட்டு வரணும். ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் வந்து டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வெளியே வரைக்கும் அந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அந்த கோயிலேருந்து அடுத்து போன பிளேஸ் தான் வந்து கார்பெட் ஃபால்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ராம்நகர்லேருந்து, அதாவது இந்த கார்பெட் நேஷ்னல் பார்க்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வந்து உள்ளார ட்ரெக் போனோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு ட்ரெக் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப ஈஸி, யார் வேணால் வந்து போகலாம். பிகாஸ் இட் இஸ் அரவுண்ட் லைக் 1 கிலோமீட்டர் ஆர் 1.2 கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏறி இறங்கி போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபால்ஸ் இருக்கும். இப்போ ஃபால்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் வந்து குளிக்க விடலை. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியை எடுத்து ஒரு இடத்துல சேனல் பண்ணி ஒரு ஸ்மால் பூல் மாதிரி, ஒரு நேச்சுரல் பூல் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியை அப்படியே இங்கே சேனல் பண்ணி இங்கே வந்து ஒரு பூல் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, ரொம்ப தூரத்தில் இருக்குது பாருங்கள், அங்கே தான் ஃபால்ஸ் தெரியுது. அங்கேருந்து தண்ணியை சேனல் பண்ணி இங்கே வந்து ஒரு பூல் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்விம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஸ்விம் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாட்டிக்காக இருந்தது இந்த பிளேஸு. லைக் சுற்றி காடு, நடுவில் வந்து அந்த பூல். நாங்கள் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு தண்ணியில் நனையிறதுக்கு ஒரு ரெடியாக வந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வச்சில்ல. ஸோ அதனால் வி தாட் லைக் வீல் ஜஸ்ட் see and then we'll leave the place.
அந்த பூல்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு வாட்ச் ஏரியா இருக்கும் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் தான். ஒரு ஒரு 20 ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபால்ஸில் வந்து குளிக்கலாம் விடுறதில்ல. ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சீனிக்காவும் இருந்தது. ரொம்ப நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து இங்கே வரதில்ல. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் போவாங்க. நேஷ்னல் பார்க் போயிட்டு அப்படியே அங்கேருந்து நைனிடால் போயிடுவாங்க. ரொம்ப சில பேர் தான் வந்து இதுக்கு விசிட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெக்கும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. சப்போஸ் வந்து நம்ம ஸ்விம் பண்ணுறதுக்கு ரெடியாக நம்ம போயிருந்தோம், க்ளோத்ஸ்லாம் மாற்றுறதுக்கு ரெடியாக போயிருந்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்லையும் வந்து நம்ம அழகாக ஸ்விம் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்விம் பண்ணிங்கன்னா நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சுற்றி காடு அண்ட் நடுவில் அந்த பூல் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இங்கே சும்மா வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாப்பிட்டுட்டு நைனிடால் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட்டு சும்மா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்து நைனிடால் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தான் வந்து போனோம். இந்த ரூம் நாங்கள் செக்இன் பண்ணதே வந்து ஒரு பெரிய கதை. நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட ஒரு வியூ எதுவுமே இல்லை. ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவசரமாக நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல் விசிட் பண்ணோம். இது வந்து ஹோட்டல் வெக்கே இன். வெக்கே ஆஸ் இன் வெக்கேஷன் ஹோட்டல் வெக்கே இன் தான் வந்து இது. லாஸ்ட் மினிட்ல இந்த ஹோட்டல் தான் வந்து எங்களை காப்பாற்றுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு வெராண்டா இருக்கும். அதில் வந்து நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. அந்த வெராண்டாவிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வியூ இருந்தது. 2 ரூம் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ரூம் தாங்க இது. ஜஸ்ட் ரூம், ஒரு பெட்டு, ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பேஸிங், அப்புறம் ஒரு டிவி கேபினட், அப்புறம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்மால் டைனிங் பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் ஒரு டீசெண்டான வாஷ்ரூம் இருந்தது, ஒரு வார்ட்ரோப் இருந்துச்சு, ஒரு நல்ல ஃபுல் சைஸ் மிரர் இருந்துச்சு. அந்த ரூம்லேருந்து நீங்கள் அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஒரு பால்கனி. அந்த பால்கனியிலேருந்து நீங்கள் வந்து இந்த பிளேஸை, இந்த ஃபயர் பிளேஸ் தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். நாங்கள் வந்து போன அன்னைக்கு நைட்டே வந்து கேம்ப் ஃபயர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கேம்ப் ஃபயர் போட்டு நல்ல ஒரு சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. டெம்ப்ரேச்சர் வந்து நாங்கள் போனது வந்து ஏப்ரல் மாதத்தில். ஸோ டெம்ப்ரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 9 டிகிரி 10 டிகிரி தான் வந்து டெம்ப்ரேச்சர் இருந்துச்சு. நல்ல வேலை வந்து அன்னைக்கு நைட், நாங்கள் போன அன்னைக்கு நைட்டு வந்து மழை இல்லை. ஸோ அன்றைக்கே வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரொம்ப அந்த டெம்ப்ரேச்சருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேம்ப் ஃபயர். அப்புறம் பாட்டெல்லாம் போட்டாங்க. நல்லா கேம்ப் ஃபயரில் சாப்பாடெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஒரு 12:30 வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். ஈவன் அதுக்கப்புறம் கூட வந்து இங்கே தான் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். பட் ஆனால் வந்து மழை வந்துடுச்சு. ஸோ மழை வந்த உடனே வி ஸ்டார்டட் இங்கேருந்து ரூமுக்கு போயிட்டு அப்புறம் ரூமில் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. ஸோ இது வந்து ஒரு நல்ல டீசெண்ட் பிளேஸாக இருந்துச்சு. பாட்டெல்லாம் கூட இங்கே ஹூஃபர் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சு பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி குட் அண்ட் லவ்லி டின்னர். நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக காலையில் ஏஞ்ச பிறகு தான் தெரிஞ்சுது சுற்றி என்ன மாதிரி வியூ இருக்குது இந்த ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்த்தா there was a பியூட்டிஃபுல் வியூ. இங்கேருந்து காலையில் நல்ல சன்லைட் வந்துச்சு, நல்ல இதமாக இருந்தது அந்த குளிருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த வியூவெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைய டேயோடைய சைட் சீயிங். இட் வாஸ் அ பேக் டே. நிறைய பிளான் வச்சுருந்தோம். ஸோ அன்னைய டேயோட சைட் சீயிங்க்கு இங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து ஆரம்பித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த இடம் தான் வந்து இந்த நைனிடால் லேக். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அட்ராக்ஷன்ஸ் ஆஃப் நைனிடால். ஸோ இதுதான் வந்து இங்கத்திய ரொம்ப ரொம்ப ஒரு கோர் அட்ராக்ஷன்னு சொல்லலாம். ஸோ நைனிடால் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களாலே வந்து இந்த ஊரே பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா லேண்ட் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உத்தரகண்டில் இருக்கிற இந்த ஒரு சின்ன ஊர் நைனிடால் அப்படின்ற ஒரு சின்ன ஊர் வந்து லேண்ட் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து 4 முக்கியமான நதிகள் போகுது. அதில் இந்த நைனிடால் அப்படின்ற லேக் வந்து ரொம்ப ரொம்ப வந்து சீனிக்காக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 90 அடி ஆழம் உள்ள இந்த லேக்கு தான் வந்து நைனிடாலோடைய ஊர். அதை சுற்றி இருக்கிற நிறைய ஊருக்கு இதுதான் வந்து வாட்டர் சப்ளையாக வந்து இருக்குது.
நைனிடாலில் போட்டிங் வந்துட்டோம். இந்த போட்டிங் வந்துட்டு 35 மினிட்ஸ் கூட்டம் போகிறாங்க, விச் இஸ் காஸ்டிங் 420 rupees. கொடுத்தாக்கா ஒரு 35 மினிட்ஸ். மோனுன்றவர் தான் கூட்டம் போகிறாரு, போட் நம்பர் 23. ஸோ பார்க்கலாம். ஐ திங்க் இட் வில் பி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், ரொம்ப நல்லா, கிளைமேட் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் நைட்டு வந்துட்டு இட் வாஸ் அரௌண்ட் 8 டிகிரி செல்சியஸ். செம்ம கோல்டாக இருந்தது, அப்படியே ஷிவரிங். ஆனால் நாங்கள் வந்து பான்ஃபயர்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நல்லா என்ஜாய் பண்ணோம். கேட்டோம் போட் ரைட் பண்ண முடியுமான்ட்டு, ரோயிங் பண்ணுறதுக்கு. இல்லை, அலௌட் இல்லைன்ட்டாங்க, சேஃப்டி கன்சர்ன் பண்ணிட்டு. ஸோ 3 தான் பண்ண வரோம். இங்கே புக் பண்ணிட்டோம். அடுத்து ரோப் கார் புக் பண்ணியிருக்கோம். ரோப் கார் வந்துட்டு 1:15 வந்துட்டு ரோப் கார் டிக்கெட் எடுத்தோம். அதுக்கு 3:45 தான் வரணுன்றாங்க. ஸோ அதனால அதுக்குள்ளேயும் போட்டிங் போயிட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு போயிடலான்ட்டு. அவ்வளோ டைம் எடுக்குது. நல்ல க்ரௌட் இருக்குது ஆக்சுவலாக. இந்த நைனிடால் லேக்கோடைய இன்னொரு ரொம்ப அழகான அம்சம் என்ன அப்படின்னா வந்து, ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து மலை இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்த நைனிடாலோடைய ஒரு குட்டி டவுன் வந்து பார்க்க முடியுது. கடைகள்லாம் இருக்குது, நிறைய ஸ்டேஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த கோயில், அழகான ஒரு கோயில் வந்து இருக்குது. ஸோ 3 பக்கம் 3 டிஃப்ரெண்ட்டான இயற்கை சூழலில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பகலில் இவ்வளோ அழகாக இந்த மலை பகுதியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்குன்னா, ராத்திரியில் நீங்கள் பார்க்கும்போது இந்த டவுனும் அந்த அந்த கடைகள் இருக்கிற பகுதி, அப்புறம் இந்த கோயில் இருக்கிற பகுதியெல்லாம் வந்து அதோடைய வேறு ஒரு அழகை வந்து பிரதிபலிக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா காலையில் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு செட்டப்பில் இருக்கும். அண்ட் நைட் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கூட அழகாக வந்து அந்த டவுன்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இந்த லேக் வந்து தெரியுது. இதுக்கப்புறம் வந்து அந்த லேக்கோடைய கரை பகுதியிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நைனிடாலோடைய எத்னிக் வியர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வியர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ சதீஷ் வந்து ஏன் நம்ம கூட இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக வி ஜஸ்ட் ட்ரைட் இட். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சதீஷ் சொன்ன மாதிரியே வந்து ரோப் கார் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் நீங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்புன உடனே நீங்கள் போய் முதல்ல ரோப் காருக்கு நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துடணும். நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க நீங்கள் என்ன டைமுக்கு வரணும்னு. ஏன்னா இந்த ரோப் கார் வந்து அகெயின் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சைட் சீயிங் ஆக்டிவிட்டி. நீங்கள் ப்ரைம் டைம்லலாம் போனீங்க, ஹாலிடே சீசனில் போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்காது. நிறைய பேர் அவங்க வந்து டைரெக்டாக போகலான்னு இங்கே வந்துட்டு பார்க்க முடியாமல் போயிட்டாங்க. இது கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸ் வந்து இது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரோப் காரில் போகும்போது நீங்கள் காலையில் ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்டு வந்த உடனே நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா, டிக்கெட் எடுக்கும்போது சொல்லிடுவாங்க உங்களுடைய நம்பர் என்ன, நீங்கள் எத்தனை மணிக்கு சுமாராக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து மத்தியானம் ஒரு 12:30 1 o'clock போயிருந்தோம். அப்போது டிக்கெட் கொடுத்துட்டு எங்களை 3:30 வர சொல்லியிருந்தாங்க. ஸோ 3:30 வாங்க, உங்களோட டோக்கன் டைம் அப்போ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போய் போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நேராக வந்து 3:30 இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்த உடனே இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட்டிங் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோப் கார் வந்து ஏறிட்டு, இது வந்து உங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாலாம் இருக்காது, நிறைய பேர் உங்களோட ஏறுவாங்க. ஐ திங்க் ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து இருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து கொஞ்சம் தூரம் போன உடனே பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். Welcome to Satish Kohli Vlogs. Satish Armida. Satish Armida. இந்த ரோப் காரில் போகும்போது இட் வில் கிவ் யூ அ வெரி வெரி பேர்ட்ஸ் ஐ வியூ ஆஃப் தி என்டையர் நைனிடால் டவுன். இந்த நைனிடால் டவுனும் இந்த நைனிடால் லேக்கும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன ஒன்று, இந்த ரோப் காரில் நம்ம இந்தியாவில் எங்கே போகணுன்னாலும் அதில் இருக்க இந்த கிளாஸை வந்து தொடச்சே வைக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். சதீஷும் வந்து எப்படியோ விட்டு ஒரு வழியாக வந்து இங்கேருந்து எடுத்தாங்க. ஸோ நீங்கள் மேலே போக போக இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இது தெரியும். ஸோ ஒன்ஸ் இந்த ரோப் கார்லேருந்து கொண்டு போய் ஒரு ஸ்மால் ஒரு ஐலண்ட் மாதிரி, ஒரு ஐலண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்மால் ஒரு ஹில் டாப் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸில் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ஒரு 2-3 பிளேஸ்லாம் இருக்குது விளையாடுறதுக்கு. அது இல்லாமல் சில ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே.
அது இல்லாமல் அங்கே மெயின் பாயிண்ட் வந்து எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ், ஹிமாலயன் ரேஞ்சோடைய ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு இட் வாஸ் அ வெரி க்ளவுடி டே. எங்களால் வந்து பயங்கரமாக ஒன்றும் சைட் பண்ண முடியல. பட் நீங்கள் ரோப் காரிலேருந்து இறக்கி விட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்மால் ஹைக் மாதிரி போகணும். கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்கும். அங்கே அந்த டாப்புக்கு போன உடனே அங்கே டாப்லேருந்து ஒரு வியூ பாயிண்ட் காமிப்பாங்க. அங்கே வந்து என்டையர் ஹிமாலயன் ரேஞ்ச் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஆன் அ வெரி கிளியர் சன்னி டே உங்களால் வந்து அங்கே ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸ் வந்து பார்க்க முடியும். எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அதில் ஒரு ஷேடோ மாதிரி தெரிஞ்சுது. பட் உங்களால் வந்து இந்த க்ளவுடி டேயில் கேமராவில் பெருசாக வந்து கேப்சர் பண்ண முடியல. இப்போ நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து அங்கே அந்த ஸ்னோ கேப்ட் மவுண்டன் ரேஞ்சு வந்து இருக்கும். ஸோ இது வந்து அட் தி டாப் ஆஃப் தட், அந்த ஹில் டாப்புக்கு போகணும். அங்கே போய் தேர் வில் பி அ வியூ பாயிண்ட். இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இவ்வளோ தான் ஜூம் பண்ண முடிஞ்சிச்சு. அங்கே ஒரு ஸ்மால் ஷேடோ மாதிரி தெரியும். அந்த ஷேடோ தான் வந்து அந்த ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸ். ஆன் அ கிளியர் டே வந்து உங்களுக்கு அழகாக அந்த ஹிமாலயன் ரேஞ்சோடைய ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸ் வந்து அழகாக தெரியும். அங்கே நாங்கள் அந்த ஹில் டாப் போகும்போது இந்த குட்டி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தான். செம ஸ்மார்ட்டு. அப்படி வந்து ஒபே பண்ணான் எல்லா கமாண்டும். அவங்க ஓனர் சொல்கிற கமாண்டெல்லாம் அவங்களுடைய டாகி தான் அது. ஸோ கொஞ்ச நேரம் அவனோட நாங்கள் விளையாடிட்டு ஏதாவது பிஸ்கெட்டெல்லாம் போட முடியுமான்னு பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு அங்கே டக்குன்னு எதுவும் பிஸ்கெட்லாம் கிடைக்கல. ஸோ அதனால் அவனோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்து போனோம். அந்த ஹில் டாப்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கும். சில பயங்கரமான ரைட்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் நாங்கள் பார்த்து பயந்து போன ஒரு ரைடு தான் வந்து இந்த ஹில் ஸ்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேரை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் இழுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பின்னாடி இழுத்துருவாங்க. இழுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே டப்புன்னு அந்த ரோப்பை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த ஹில் டாப்லேருந்து அப்படியே வந்து நம்ம ஹில்லை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஸ்விங் ஆகும். நான் என்னடா பண்ணேன், பயமுட்டுறாங்க. இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போனது தான் வந்து இந்த 360 டிகிரி டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவால்விங் டவர். கிட்டத்தட்ட இதோடைய ஹைட் பார்த்திங்கன்னா வந்து 110 அடி. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஹில் டாப்பில் தான் இருக்கீங்க. அங்கே வந்து அந்த ஹில் டாப்போடைய ஒரு டாப்பில் தான் வந்து இந்த டவரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஈகிள்ஸ் ஐ வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 360 டிகிரி டவர். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட வந்து நீங்கள் ஒன் டைமில் போகலாம். இந்த டவர் வந்து ரிவால்வ் ஆகிட்டே போகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இந்த 110 அடியோடைய டிப்புக்கு போகும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அண்ட் போகும்போது அது ரிவால்வ் ஆகிட்டே போகும். நீங்கள் டிப்புக்கு போகும்போது பயங்கரமான ஒரு எக்ஸாட்டிக் வியூ இருக்கும் உங்களுக்கு. கம்ப்ளீட் நைனிடாலை நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். ஒரு பக்கம் ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ் தெரியும், இன்னொரு பக்கம் வந்து இந்த வேலி வியூ தெரியும், இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு அழகான நைனிடால் லேக் தெரியும். ஃபஸ்ட்டு போன உடனே நிஜமாலுமே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. கை கால்லாம் வந்து பயங்கரமாக ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஈகிள்ஸ் ஐ வியூனால் நிஜமாலுமே ஈகிள் மாதிரி பறக்கிற மாதிரியே இருக்கும். உங்களை சுற்றி வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஏதோ ஃப்ளோட் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். இது வந்து வெறும் ஒரு 300 ருபீஸ் தாங்க. ஆனால் 300 ருபீஸ்க்கு வந்து நிஜமாலுமே சொல்லணுன்னா இது வந்து பயங்கரமான ஒரு வர்த்தான ஒரு விசிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் போகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அங்கே போன உடனே மேலே அந்த டவர் ஏற ஏற ஒரு ஸ்டெப்பாக ரிவால்வ் ஆகிட்டு போக போக பயங்கர எக்ஸாட்டிக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டவர் பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வந்து ஓட்டையாக இருக்கும், வெறும் க்ரில்லு தான் இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் மொபைல்லாம் நீங்கள் கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ கொஞ்ச நேரம் ஆச்சு நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் பக்காவாக செட்டில் பண்ணி நாங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அங்கே நிற்கிறதுக்கு. ஏன்னா அங்கே நிற்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் பயமாக இருந்தது. ஏன்னா ஒரு கஷ் ஆஃப் பயங்கர ஏர்
உங்களுக்கு இருக்கும். பயங்கரமான வியூ இருக்கும். அண்ட் கொஞ்ச நேரம் ஆகும் நீங்கள் வந்து ஓகே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அவ்வளோ சூப்பரான வியூ. இப்போ தான் நாங்கள் அதை கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ எக்ஸாட்டிக்காக சூப்பரான வியூ இருக்கும். ஒரு சைடில் இருந்து இந்த சன்னோட ரேஸ் வர்றது, இந்த வேலியோட வியூவு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஃப் இட்ஸ் அ கிளியர் டே உங்களால் வந்து அந்த ஹிமாலயன் ரேஞ்ச், ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து நைனிடாலோடைய அழகான டவுன் அண்ட் அந்த அழகான லேக் வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி லாங் ஷாட்டில் அங்கே போகிற அந்த படகு எல்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு சின்ன சின்ன எறும்பு ஊறுற மாதிரி வந்து அதில் தெரியும். ஸோ அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ரோப் கார்லேருந்து வந்து ஒரு ஹில் டாப்பில் தான் இருக்கும். அந்த ஹில் டாப்லேருந்து இந்த டவர் வந்து கிட்டத்தட்ட 110 அடி. ஸோ நாங்கள் போகும்போது ஒரு மைல்டு ட்ரிசில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. இந்த டவர் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கிறதுனால சுற்றி எங்களால் வந்து அழகாக வந்து கவர் பண்ண முடிஞ்சிச்சு. இனிஷியலாக எங்களால் நிறையா காமிச்சிருக்க முடியாது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நாங்கள் செட்டில் டவுன் ஆகிறதுக்கே டைம் ஆச்சு. செம்ம வர்த்து, சான்ஸே இல்லை. 360 டிகிரி அந்த இடத்துல தூக்குற மாதிரி இருக்கு. வியூ அட்டகாசம். வேற லெவலில் இருக்கு. ஆனால் பயமாக இருக்கு. கை வந்து கீழே மட்டும் பார்த்தா கீழே பார்த்தா அவ்வளோதான். பாருங்க பாருங்க லேக்க பாருங்க. எங்கேயோ இருக்கும் அந்த இடத்துல பறக்கிற மாதிரி. இது சிட்டி லேக் முடிச்சாச்சு. சிட்டி வியூ அதோட இந்த சன்னோட ரேஸ் வேற லெவல், பியூட்டிஃபுல். அதை விட்டாக்கா வேலி வியூ அப்படியே. ஆக்சுவலா அங்க வந்துட்டு ஹிமாலயஸ் தெரியுது, ஸ்னோ வேலி இப்போ பயங்கர மிஸ்டா இருக்கு, அதனால தெரியல. வாய்ப்பே இல்ல, சான்ஸே இல்ல. சொர்க்கத்திலே பறக்கிற மாதிரி இருக்கு. சொர்க்கத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர். 300 rupees worth. நைனிடால் வந்தா இந்த இடம் வந்தே தீரணும் நீ. குட். எப்பா இப்பதான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிறேன் கீழே பார்க்கறதுல. ஃபர்ஸ்ட்டு கீழே பார்த்தேன் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, கிளார் ஆகுது. இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகுது உடம்பு. நல்ல கோல்டா வேற. இதுதான் பெஸ்ட் வியூ ஆஃப் லேக். இது வரைக்கும் பார்த்ததுலே பெஸ்ட் லேக் வியூ தான். என்ன நீங்களும் இந்த ஈகிள்ஸ் ஐ வியூவை வந்து சூப்பராக எங்களோட என்ஜாய் பண்ணிங்களா? நீங்கள் நைனிடால் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு இங்கே இந்த ரேசிங் கார் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 5 ரவுண்டோ 7 ரவுண்டோ கொடுத்தாங்க. ஒரு சின்ன ட்ராக் தான். இதில் வந்து கப்புள்ஸாகவும் போகலாம், இல்லை தனியாகவும் போகலாம். சரி சும்மா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்து டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி அப்படியே வந்து நம்ம இந்த நைனிடாலோடைய டவுனை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து நானும் சதீஷும் வந்து இந்த ரைடு எடுத்திருந்தோம். அந்த அளவுக்கு ஃபன் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஓகே, ஓரளவுக்கு இட் வாஸ் ஓகே ரைடாக இருந்துச்சு. ஸோ நானும் சதீஷும் நல்ல இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. திருப்பி நீங்கள் கிளம்புனோன்னா அந்த ரோப் கார் மூலியமாக தான் திருப்பி வந்தோன்னா நேராக மறுபடியும் வந்து இந்த சிட்டி சென்ட்ரலில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ ரோப் கார் வந்து நாங்கள் வந்து 2 and 4 எடுத்திருந்தோம். நீங்கள் எய்தர் 1 வேவும் எடுக்கலாம், அங்கேருந்து திருப்பி நீங்கள் கார் பிடிச்சி கீழே வந்துடலாம். ஆர் 2 வே நீங்கள் எடுத்திங்கன்னா ஐ திங்க் 6 or 6:30 லாஸ்ட் ரோப் காரோடைய டைமிங். அதுக்குள்ளே நீங்கள் அங்கே வைண்ட் அப் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பி கூப்பிட்டு வந்து ரோப் கார்லேயே வந்து இந்த டவுனோட பிளேஸில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த டவுனை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். சரி நம்ம ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்குது, ஸோ நம்ம அப்படியே வந்து ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு அந்த நைனிடால் டவுனை அப்படியே வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். குவைட் டிஸ்டன்ஸ் ஐ திங்க் ஒரு 2 to 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து
த்ரூ அவுட் கடைகள் தான் வந்து இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, நிறைய வந்து குட்டி குட்டி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம்லாம் வந்து இருந்தது. வுட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, பேக்ஸ் இருந்துச்சு. பட் எல்லாத்த விட அந்த ஈவினிங் இந்த மாதிரி ஒரு லைட்டில் அந்த லேக் பக்கத்தில் லேக்கோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அந்த லேக்லேருந்து நீங்கள் வந்து கோயில் பார்த்தீங்க அப்படின்னா, கோயில் ஃபுல்லாக அழகாக தோரணம் போட்டு பயங்கரமாக ஜோடிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த லேக்கில் பட்டு ரொம்ப அழகாக அந்த கோயில் வந்து தெரியும். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோயில் வந்து தெரியும். நீங்கள் த்ரூ அவுட் ஒரு ரவுண்டு வந்து இந்த நைனிடால் லேக்கை சுற்றி ஷாப்பிங் போகிற வரைக்கும் இந்த ஃபுல்லாக இந்த கோயில் வந்து அழகாக வந்து தெரியும். இந்த லைட்டில் வந்து நிஜமாலுமே லேக் வந்து ரொம்ப 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 அழகாக இருக்கும். லேக்குக்கு பின்னாடி மவுண்டன், அதுக்கப்புறம் லேக்கு, அதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங், இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த ஸ்ட்ரெச் கம்ப்ளீட்டாக இந்த ஷாப்பிங்கோட எண்டு பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் வந்து ஃபுல்லாக போனோம். சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கினோம். அந்த அளவுக்கு பெருசாக நாங்கள் எதுவும் வாங்கலை. பட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் பிடிச்சி திருப்பி ஹோட்டலுக்கே போயிட்டோம். நெக்ஸ்ட் டே செக் அவுட் தான். ஸோ காலையில் ஏஞ்சி ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணி கிளம்பியாச்சு. இங்கேருந்து நாங்கள் டெல்லி போகணும். டெல்லியில் மிட் நைட் தான் ஃப்ளைட். ஸோ வி ஹாவ் இனஃப் டைம். ஏன்னா வந்து நாங்கள் நைனிடால்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 8 to 8 hours கிட்ட ஆகும் இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு. ஃபுல்லாக ரோட்வேஸில் தான் போகிறோம். நாங்கள் வரும்போது மிட்வேல ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இதிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 to 5 hours டெல்லியிலேருந்து 4 to 5 hours ஜிம் கார்பெட். ஸோ நாங்கள் வரும்போது ஜிம் கார்பெட் போயிட்டோம். ஜிம் கார்பெட்லேருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2-3 hours நைனிடால் நாங்கள் வந்தோம். இப்போ போகும்போது ஒன் ஸ்ட்ரெச் 8 to 9 hours ஆகும். டைரெக்டாக டெல்லி போகணும். எங்களோட சேர்ந்து நைனிடாலை நீங்களும் வர்ச்சுவலாக விசிட் பண்ணிங்களா? இதோட இந்த vlog முடியுது. இன்னொரு vlogல நம்ம சந்திக்கலாம். பாய் ஃபார் நவ்.